வெளியில் செம கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற இந்த பணியாரம் பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குல்ல. வாங்க செய்யலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பணியாரக்கல்லை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி எடுத்த பிறகு மேலே வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சட்னி வந்து கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.